மே 13ஆம் தேதி உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க விசுவாசிகளால் பாத்திமா அன்னையின் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உடல் சார்ந்த இச்சைகளும் மனித நேயத்திற்கு எதிரான பாவங்களும் மலிந்துவிட்ட இந்த நவீன கலாச்சார காலகட்டத்தில் அன்னை மரியா நமக்கு ஒரு மிகச் சிறந்த முன்மாதிரியாகவும் வல்லமையுள்ள பரிந்துரையாளராகவும் திகழ்கிறார். 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் அதே ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி வரை போர்த்துகல் நாட்டின் பாத்திமா நகரில் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 ஆட்டு இடையர் குழந்தைகளுக்கு அன்னை மரியா 6 முறை காட்சியளித்தார். அன்னை தனது ஒவ்வொரு காட்சியளிப்பிலும் உலகிற்கு அமைதி கிடைக்கவும், பாவிகள் மனந்திரும்பவும், ஜெபம், உபவாசம், தியாகம் ஆகியவற்றைச் செய்யும்படி உலக மக்களுக்கு மிகவும் வலியுறுத்தி கூறினார். குறிப்பாக நாள்தோறும் பரிசுத்த ஜெபமாலையை பக்தியோடு செபிக்கும்படி அன்னை நம்மை ஊக்குவித்தார். பாத்திமா அன்னையின் முதலாவது செய்தி இதோ. உலக பாவங்களுக்கான பரிகாரமாகவும் பாவிகளின் மனந்திரும்புதலுக்காகவும் தேவன் உங்களுக்கு அனுப்பவிருக்கும் எல்லா துன்பங்களையும் சகித்துக்கொண்டு உங்களையே நீங்கள் முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? பரிசுத்த வேதாகமம் நமக்கு இதையேதான் போதிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்னை மரியா அன்று அந்த குழந்தைகளிடம் கேட்ட அதே கேள்வி இன்று உன்னையும் என் இதயத்தையும் நோக்கிக் கேட்கப்படுகிறது. உலகத்தின் இன்பங்களை விட்டுவிட்டு இறைவனின் சித்தத்திற்காக நம்மையே ஒப்புக் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அன்னை மரியா கேட்ட கேள்விக்கு லூசியா, ஆம், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பதிலளித்தார். அப்போது அன்னை கூறினார், அப்படியானால் நீங்கள் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் இறைவனின் கிருபை உங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்குச் சீவனாயிருக்கும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். மே 13, 1917ஆம் ஆண்டு அன்னை மரியா உலக மக்களுக்கு தந்த மிக முக்கியமான கட்டளை உலகில் அமைதி நிலவவும் போர்கள் முடிவுக்கு வரவும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபமாலையை பக்திபூர்வமாகச் செபியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரஞ்செய்யுங்கள். அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்னையின் தூய இருதய பக்தி. ஜூன் 13, 1917ஆம் ஆண்டு அன்னை மரியா கூறினார், இயேசு என் மாசற்ற இருதயத்தின் மீதான பக்தியை உலகெங்கும் நிலைநாட்ட விரும்புகிறார். இதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நான் மீட்பை வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த ஆத்துமாக்கள் இறைவனின் அரியணையை அலங்கரிப்பதற்காக என்னால் அழகாக்கத் தொடுக்கப்பட்ட மலர்களைப் போல அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஜூலை 13, 1917ஆம் ஆண்டு அன்னை மீண்டும் அழுத்தமாக வலியுறுத்தினார். ஜெபமாலை அன்னையின் மேன்மையை மதிக்கும் விதமாகவும் உலகப் போர்கள் முடிவுக்கு வந்து அமைதி நிலவவும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையைச் செபியுங்கள். ஏனெனில் அவராலேயே உலகிற்கு பரிந்துரை செய்ய முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஜூலை 13, 1917ஆம் ஆண்டு அன்னை மரியா ஒரு உன்னதமான பரிகார ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பாவிகளின் ஆன்மாக்களுக்காக உங்களையே தியாகம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு தியாகத்தை செய்யும்போது இந்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுங்கள். 1 என் இயேசுவே, இது உம்மீதுள்ள அன்பிற்காகவும் பாவிகளின் மனந்திரும்புதலுக்காகவும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு விரோதமாகச் செய்யப்பட்ட பாவங்களுக்கான பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாயிருக்கிறது.
ஆகஸ்ட் 19, 1917 ஆண்டு. அன்னை மரியா மிகுந்த கவலையோடு உலக மக்களுக்கு தந்த எச்சரிக்கை செய்தி: ஜெபியுங்கள், பாவிகளுக்காக மிக அதிகமாக ஜெபித்து தியாகங்களை செய்யுங்கள். ஏனெனில் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தியாகம் செய்யவும் யாருமே இல்லாததால் அநேக ஆன்மாக்கள் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. யாக்கோபு 5:20. பாவியை அவனுடைய தப்பான வழியினின்று திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அன்னை மரியா தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி உலகிற்கு அமைதியின் வாக்குறுதியை தந்தார். என் நினைவாக இங்கே ஒரு சிற்றாலயம் கட்டப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். நானே ஜெபமாலை அன்னை. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை தொடர்ந்து செபியுங்கள். உலகப் போர் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. வீரர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். லூசியா அன்னையிடம், அன்னையே, சில நோயாளிகளை குணமாக்கவும் பாவிகளை மனந்திரும்பச் செய்யவும் உங்களிடம் வேண்டுகிறேன் என்று கேட்டார். அதற்கு அன்னை மரியா மிகுந்த மனவருத்தத்துடன் பதிலளித்தார்: சிலருக்கு அற்புதம் நடக்கும், சிலருக்கு நடக்காது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டு தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். பின்பு அன்னை இன்னும் சோகமான முகத்துடன் உலகிற்கு தனது இறுதி எச்சரிக்கையை விடுத்தார்: நம் ஆண்டவரை இனிமேலும் யாரும் காயப்படுத்த வேண்டாம். ஏனெனில் அவர் ஏற்கனவே மனிதர்களின் பாவங்களால் மிகவும் காயப்பட்டிருக்கிறார். யோவேல் 2:12. இப்பொழுதும் நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்திமா நகரில் ஒளிமயமாய் காட்சியளித்த ஜெபமாலை அன்னையே, உமது மாசற்ற இருதயத்தின் அன்பையும் இரக்கத்தையும் தேடி இதோ பாதத்தில் சரணடைகிறோம். அன்னையே, உலகம் முழுவதும் பெருகி வரும் பாவங்களையும் இறைவனை மறந்து வாழும் மனிதர்களின் கடின இதயங்களையும் நோக்கிப் பாரும். பாவத்தின் பிடியில் சிக்கி ஆன்மீக இருளில் தவிக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவிற்காகவும் நாங்கள் கதறி மன்றாடுகிறோம். அவர்களின் கடின இதயம் உமது தாய்மையின் பேரன்பால் உருகட்டும். அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து உண்மையான மனந்திரும்புதலோடு இறைவனின் மன்னிப்பை தேட வல்லமையுள்ள பரிந்துரையால் உதவி செய்யும் தாயே, எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் உள்ள பலவீனங்களையும் சோதனைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் பாவ சோதனைகளில் விழும்போது எங்களைத் தாங்கிப் பிடியும். உலகெங்கும் உள்ள பாவிகள் உமது திருக்குமாரனாகிய இயேசுவின் சிலுவை அன்பை உணர்ந்து புதுவாழ்வு பெற உமது மாசற்ற இருதயத்தை எங்களுக்காக இறைவனிடம் எழுப்பும். ஜெபமாலையின் அரசியே, உலகம் முழுவதும் அமைதியும் மனமாற்றமும் மலரச் செய்யும். நாங்கள் உமது தூய வழியில் நடந்து என்றும் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென்.